தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவை கூட்டணியில் சேர்க்க எதிர்ப்பு தெரிவித்தார். திமுகவை கூட்டணியில் சேர்க்க எதிர்ப்பு தெரிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் திமுக படுதோல்வி அடைந்தது. யாருமே எதிர்பார்த்து இந்த முடிவை காத்திருக்கவில்லை. 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று வாய்ச்சவுடால் விட்ட திமுக அதன் தலைவரே தோல்வியை தழுவினார். திமுகவை வழிநடத்திய அந்த தளபதி மு.க. ஸ்டாலின் தோற்று போனார். கொளத்தூர் தொகுதியை சிங்கப்பூராய் மாற்றிய அந்த தலைவர் மு.க. ஸ்டாலின் தோற்று போனதை திமுகவினரால் இன்னும் ஜீரணித்து கூட பார்க்க முடியவில்லை. அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. அடிமேல் அடி. இந்த சூழ்நிலையில் மேலும் ஒரு அடி. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை எல்லாம் திமுகவை உதறி தள்ளிவிட்டு தமிழக வெற்றி கழகம் பக்கம் போய் சேர்ந்து விட்டன. தற்பொழுது திமுக கூட்டணி பலவீனமடைந்து காணப்படுகிறது. திமுக கூட்டணியில் தேமுதிக மற்றும் குட்டி கட்சிகள் தான் உள்ளன. திமுக தனித்து விடப்பட்டது. உள்ளாட்சி தேர்தலில் திமுக தனித்து போட்டியிடலாம் என்று கருதப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் சட்டசபை தேர்தல் முடிந்துவிட்டது. பாராளுமன்ற தேர்தல் இன்னும் 3 ஆண்டுகளில் வர உள்ளது. பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தனது செல்வாக்கை காண்பிக்க வேண்டும் என்று திமுக நினைக்கிறது. காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் பக்கம் உள்ளதால் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் போய் சேர திமுக பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுகவை சேர்க்கக்கூடாது என்று ஒரு பிரபல தலைவர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஆம், திமுகவை தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்று ஒரு முதலமைச்சரும் ஒரு துணை முதலமைச்சரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அது வேறு யாரும் அல்ல, ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மற்றும் ஆந்திர பிரதேச துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் 2 பேரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே சனாதனத்திற்கு எதிராக திமுக குரல் கொடுத்தது. இந்து மதத்திற்கு எதிராக திமுக பேசியது. இந்து மத உணர்வாளர்களுடைய மனதை புண்படுத்தியது. சனாதனத்தை ஒழிப்போம் என்று உதயநிதி சவால் விட்டார். நீதிமன்றம் வரை படியேறி இறங்கினார். பல பிரபல சாமியார்கள் உதயநிதி தலைக்கு சன்மானம் அறிவித்தனர். இந்தியா முழுவதும் இந்து மத உணர்வாளர்கள் திமுகவுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர். இந்தியா கூட்டணி இந்திய அளவில் தோல்வி அடைந்ததற்கு காரணம் திமுகவின் சனாதன எதிர்ப்பு தான் காரணம். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தோல்வி அடைந்ததற்கு காரணம் சனாதன எதிர்ப்பு தான் காரணம். ஆக திமுக தற்பொழுது கூட்டணி இல்லாமல் தனித்து உள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுகவை சேர்த்தால், சனாதனத்தை ஒழிப்போம் என்று குரல் கொடுத்து வரும் திமுகவை சேர்த்தால் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்திய அளவில் படுதோல்வி அடையும். இந்து மத உணர்வாளர்கள் மத்தியில் பாஜகவுக்கு அதிருப்தி ஏற்படும். ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் சனாதனத்தை ஒழிப்போம் என்று குரல் கொடுத்து வரும் திமுகவை எந்த காரணத்தை கொண்டும் சேர்க்கக்கூடாது என்று ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மற்றும் துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆகியோர் பாஜகவிடம் தங்களது எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். தங்களுடைய எதிர்ப்பை மீறி தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுகவை சேர்த்தால் பாஜக அரசுக்கு அளித்து வரும் ஆதரவை தாங்கள் வாபஸ் பெற உள்ளதாகவும், தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகி விடுவோம் என்றும் மிரட்டல் விடுத்துள்ளனர். இது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.